ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷியாஸ் குட்டீஸ் சேனல். ஷிஃபான் குட்டி எங்கே இவ்வளோ வேகமாக ஓடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு. பிகாஸ் எல்லாருமே ஃபாஸ்டிங்கில் இருந்ததால் கொஞ்சம் சீக்கிரம் எங்களால் கிளம்ப முடியல. உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருந்தது. இருந்தாலுமே நம்ம கிளம்பிடலாம் பிகாஸ் லாஸ்ட் மந்த்தே ஃபினிஷ் ஆயிடுச்சு. திஸ் மந்த் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதால் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி போயிட்டு இருக்கோம். இதுதாங்க நாங்கள் இருக்க சைடு இப்படி தான் இருக்கும். தென்னந்தோப்பு இருக்குது. ஸோ அப்படியே போகும்போது உங்களுக்காக சும்மா ஒரு வியூவுக்காக இதெல்லாம் வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த நகை கடையில் நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, நானுங்க. ஸோ 3 ஜென்ரேஷனாக கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்களேன். ஐ திங்க் ஒரு 40 இயர்ஸா இங்கே நாங்கள் கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னோட மேரேஜுக்கு கூட நாங்க இந்த கடையில தான் பர்ச்சேஸ் பண்ணோம். உங்களுக்கு அந்த கடை பத்தி நான் சொல்றேன். ஆல்ரெடி இப்போ நான் ஒரு 4 டைம் நகைச்சீட்டு போட்டிருக்கேங்க. ஆல்ரெடி ஜிஆர்டில 2 டைம்ஸ் போட்டிருக்கேன். தங்கமயில்ல ஒரு தடவை போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த கடையிலே போட்டுட்டேன். பட் மற்ற கடையில் உள்ள ஒரு பெனிஃபிட் இந்த கடையில் இருக்கு. ஸோ அதுக்குள்ளேயே நான் படித்து ஸ்கூல் கிராஸ் ஆகுதுங்க. ஸோ கிராஸ் ஆனோன்ன மெமரிஸும் கிராஸ் ஆகுது. ஸோ ரொம்ப ஹாப்பி, ஜாலியாக இருக்கும் அந்த ஸ்கூலில். ஸோ +2 வரைக்கும் நான் இங்கே தான் ஃபினிஷ் பண்ணேன். ஸோ அதை கடந்து போயிட்டு இருக்கோம். இதை தாண்டி பொம்மைப்பாளையம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நான் காலேஜ் ஃபினிஷ் பண்ணேன். ஸோ எல்லாமே போகிற வழியில தான் என்னோட மெமரிஸ் எல்லாமே இருக்குது. சரி, ஓகே. என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ஜிஆர்டிலையும் சரி, தங்கமயில்லையும் சரி, எங்கேயும் சரி வாங்குனீங்கன்னா, கண்டிப்பாக வேஸ்டேஜ் இருக்காது. சிலதுக்கு வந்து வேஸ்டேஜ் 50% ஆஃபரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கடையில அப்சல்யூட்லி அதே பெனிஃபிட் தான். பட் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்குது. அதை நான் உங்களுக்கு கிளியரா சொல்கிறேன். ஓகே, நம்ம நகை கடைக்கு வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ வாசவி தான். நாங்க கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண வந்தோம். பட் நான் உள்ள எந்த ஒரு வீடியோவும் எடுக்கலங்க. பிகாஸ் ஓகே, நம்ம பார்த்துட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம், உடனே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வேகத்திலே போய் நாங்க வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போயிட்டோம். ஸோ நான் எல்லாமே ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் தான் போய் டைரெக்ட்டா பே பண்ணேன். மத்த எல்லா மாசமும் நான் ஃபோன்லயே பே பண்ணிட்டேங்க. இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, 15 மந்த்ஸ் நம்ம பே பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால என்னுடைய நோட் புக்ஸ் எடுத்து செக் பண்றாங்க. பிகாஸ் நான் வந்து எதுவுமே டைரெக்ட்டா வந்து பே பண்ணாதால, என்னுடைய நோட் புக் எடுத்து ஸோ என்னோட கார்ட்ல பேஸ்ட் பண்றதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எஸ் ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு ஷிஃபான், அஸ்பி, அம்மா நாங்க எல்லாரும் தான் போயிட்டு இருந்தோம். ஸோ எல்லாமே ஒரு விசிட் பார்த்துட்டோங்க. பார்த்துட்டு எனக்கு பிடிச்சது ஒண்ணு எடுத்துட்டேன். எடுத்துட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம எடுத்த நகை வந்து நம்ம கையில இருக்கு. ஸோ என்ன ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி பாக்ஸ் காமிச்சோன்னுமே சில பேர் கண்டுபிடிச்சிருவீங்க. பாக்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிரும் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ இந்த கடையில என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியும் இல்லைங்க. செய்கூலி சேதாரமும் இல்ல. தென் ஜிஎஸ்டியும் இல்லங்க. அப்படி ஒரு பெனிஃபிட் வந்து இந்த கடையில வந்து இருக்கு. ஸோ நான் மெயினா அதுக்காக தான் போய் இங்க சீட்டு போட்டு நான் இங்க வாங்குனேன்னு பார்த்துக்கோங்களேன். டோட்டலா 7.950 கிராம்ஸ், கிட்டத்தட்ட 1 பவுனுங்க. 1 பவுன் வந்து அன்னைக்கு ரேட் வந்து 1,31,000 சம்திங். பட் நான் பே பண்ணது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 80,000 ஒன்லி. நான் சீட் போட்டதால எனக்கு இவ்ளோ லாபம். கிட்டத்தட்ட அன்னைய ரேட்டுக்கு ஒரு 50,000, அரௌண்ட் ஒரு 50,000 எனக்கு லாபம் வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். உண்மையா எனக்கு இத்தனையோண்டு நகைச்சீட்டு போட்டதுக்கும், இந்த நகைச்சீட்டுக்கும் எனக்கு நெறைய லாபம் வந்துச்சு. இன்னொரு ரீசன் வந்து நான் நகை சீட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கோல்ட் ரேட் கம்மியா இருந்தது. அப்ப நான் கொஞ்சம் கம்மி கம்மியா அமௌண்ட்டு தான் பே பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல தான் கோல்டு வந்து ரொம்ப அதிகமாச்சு. ஸோ அதனால எனக்கு லாபமாச்சா என்னன்னு தெரியல. எஸ், நான் வாங்குனது வந்து இந்த இயரிங் தாங்க.
ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஸோ அந்த நகைக்கடையில பார்க்கும்போது நல்லா தகன்னு மின்னுச்சு. சரி ஓகே வாங்கிட்டேன். அங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாரி இருக்கு. நடுவுல பீட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ ஹேங்கிங் இருக்கு. ஸோ டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா? நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். எனக்கு சேவிங்ஸ் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அது வழியா நான் பண்ணது தான் இதுவும் ஒரு சேவிங்ஸு. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு மாசமும் என்னால கையில கிடைச்ச அமௌண்ட் வச்சு நான் பே பண்ணி லாஸ்ட்டா 15 மந்த்ஸ் முடியும்போது இந்த கோல்டு வந்து வாங்கிட்டேங்க.